ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு நண்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருந்துச்சு. போய் என்னாச்சியா இப்படி சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், சம்மர் வெக்கேஷன் வேறு முடிய போகுது, ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆக போகுதுன்னு ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. சரி, அதை அவளை குஷிப்படுத்துகிற மாதிரி சரி ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணலான்னு சொல்லி ஃபேண்டசி பார்க் போகிறதுக்கு கிளம்பிட்டோங்க. மார்னிங்கே எப்போவுமே 10 o'clock ஆகுச்சுன்னு சொல்லி எந்திரிக்க சொன்னாலே, இல்லைம்மா லீவுமா அப்படி சொல்லி தூங்குற பயப்புள்ள நேரமாக 6 o'clock எழுந்திரிச்சு எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு அம்மா எந்திரிங்கன்னு எழுப்பிவிட்டு வாங்க கிளம்பலாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி போய் பார்த்தா சரி டிக்கெட் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே இந்த சம்மர் வெக்கேஷனால ரொம்ப கூட்டங்க. மார்னிங் டைம் 7 o'clock இங்கே செம கூட்டமாக இருந்துச்சு. சரி அடித்து பிடிச்சி உள்ளே போய் டிக்கெட்டுக்கு க்யூ நின்று டிக்கெட் வாங்கி திரும்பி பார்த்தா யாரையுமே காணுங்க. நமக்கு முன்னாடி மேலே போய் ட்ரெயின்லேயே ஏறி உட்காந்துட்டாங்க. முதல்ல போங்கன்னு சொன்னாங்க கேட்காத பயப்பிள்ளைங்க. லீவுக்கு நம்ம வெளியே போகணுன்னு தெரிஞ்சனையுமே உடனே கிளம்பிட்டாங்கங்க. சரி ஓகே நம்மளும் போய் ட்ரெயினை எங்கே பார்த்து உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போய் உட்காந்தா ரொம்ப மழை சாருன்னு போட்டு ஒரு மாதிரி மழையாக இருந்துச்சு. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம ட்ரிப்பு. அங்கே போய் மழையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாகவே. சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலக்காடு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனேமே நம்ம பயபிள்ளைகளுக்கு வயிறு கூப்பாடு போட ஆரம்பிச்சிருச்சு. உடனே பசிக்குதுமான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ரெஃப்ரெஷ் ஆகிக்கலான்னு சொல்லி எல்லாம் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி திரும்பினா ஒரே கூட்டம் குசுன்னு. என்னன்னு பார்த்தா நம்ம அந்த ரைடில் போகலாமா இந்த ரைடில் போகலாமான்னு மாற்றி அவங்க கசின்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசி வாங்க டைம் ஆச்சு வாங்க கிளம்பலான்னு சொல்லி போய் உட்காரிச்சு புராட்டா போது சொல்லிட்டாங்க. நம்ம கேரளத்து புராட்டாவும் முட்டை கறியும் வாங்கி சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சு நேராக ஆட்டோவை விட்டு ஃபேண்டசி பார்க் போயிட்டாங்க. அங்கே போனால் செம கூட்டம். நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா வீட்லேயுமே அந்த நண்டுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பார்த்தா செம ரஷ்ஷாக இருந்துச்சு. டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா வெயிலும் கிடையாது மழையும் கிடையாது, அந்த மாதிரி தான் கிளைமேட் இருந்துச்சு. சரி நம்ம புதுசாக வந்திருக்க ரைடுக்கு போகலான்னு சொல்லி இந்த ரைடுக்கு போனால் செம பயமாக இருந்துச்சுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் பாருங்கள். நம்ம வீட்டு நண்டுகளை விட நான் ரொம்பவே பயந்துட்டேங்க. சூப்பராகவே இருந்துச்சு அந்த ரைடு. அதுக்கப்புறம் அடுத்த ரைடுக்கு போகலான்னு சொல்லி இந்த 360 ரைடுக்கு போயிட்டோங்க. போனால் தலையே சுற்றி விட்டுருச்சு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ரைடு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஊஞ்சல் மாதிரி உட்காந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா சொலத்தி ரொம்ப ஹைட்டுக்கு போய் பாப்பா நானெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு நார்மல் ரைடு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி இந்த பைக் ரைடு அந்த மாதிரி நிறைய ரைடு கொஞ்சமாக கூட்டிகிட்டு போனோங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள எல்லாம் விளையாட வச்சுட்டு இருந்தால் அவங்களா செம்ம என்ஜாய் பண்ணாங்க. அதை பாருங்கள் நீங்கள் வேணாம். எங்கள் வீட்டு நண்டு என்ன பண்ணிருச்சுன்னா பெரியவங்க விளையாடுற ரைட்லேயே எங்கள் கூட விளையாடுது. எங்கள் வீட்டில் குட்டீஸுக்கு விளையாடுற விளையாட்டுலேயே போய் குட்டீஸுக்கு விளையாடுறாங்க. ரொம்ப இதில் எல்லாம் உட்காந்து அச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் காரெல்லாம் விளையாண்டு தண்ணியில் குட்டீஸுக்கு விளையாண்டாங்க. விளையாண்டு அவங்கள எல்லாருமே ஒன்றா போகிறனால டக்குன்னு எல்லா ரைடுக்கும் போக முடியாது. ஒவ்வொரு ரைடாக விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வா பெரியவங்க ஓட்டுற கார் ரைடுக்கு போகலாவா அப்படின்னு சொல்லி அச்சு ரொம்ப கெஞ்சி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் போய் கார் ரைடு விளையாடலான்னு சொல்லிட்டு கார் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மாற்றி இடித்து விளையாண்டு வயிறு வலியே வந்துருச்சு. சிரித்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் செமையாக என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். அப்புறம் நாங்கள் டேரெக்டாக ஸ்விம்மிங் பூல் போயிட்டோங்க. ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் தான் இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா இதில் செம என்ஜாயாக இருக்கும். பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி அந்த மாதிரி தான் விளையாண்டுருப்பாங்க. நாங்கள் செமையாக என்ஜாய் பண்ணிட்டோங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் சரி வெவ்வேறு ரைடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஒவ்வொருத்தரையாக அப்புறம் பார்த்தா பக்கத்துலேயே டைனோசர் இருந்துச்சு. இந்த டைனோசர் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் போகும்போது ஒரு மாதிரி சவுண்டு விட்டு செம சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது குட்டி ஸ்விம்மிங் பூலு. இது சில்ட்ரன் ஸ்விம்மிங் பூல்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லோரும் கேம் விளையாண்டுருந்தாங்க. மாற்றி விளையாண்டு தள்ளி விட்டு அது மாதிரிலாம் விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் விளையாண்டுட்டு இன்னும் பெரிய ரைடுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் நிறைய பெரிய ரைடுக்கு போயிட்டு வந்துட்டோங்க.
அதுக்கப்புறம் வேவ்ஸ் போட்டாங்க. வேவ்ஸ் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு ஒன்ஸ் வேவ்ஸ் போட்டே இருக்காங்க. போடும்போது அங்கே ஃபுல்லாக விசில் அடிப்பாங்க. அப்போ எல்லோரும் போயிடணும். அது செம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. வேவ்ஸில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே, சின்னவங்களாம் முன்னாடி இருந்துட்டாங்க. நாங்களாம் உள்ளேயே போயிட்டோம். உள்ளே போய் விட்டு அடிச்சுட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம் அளவுக்கு உள்ளே போயிட்டோம். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணோங்க. அதுக்கப்புறம் சரி பெரிய ரைடெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் போய் இந்த பெரிய ரைட்லாம் வந்து ஒரு 20 டைம்ஸ்க்கு மேலே போயிருப்போம். மேலே போய் காலே விழிச்சிருச்சு. அந்தளவுக்கு போய் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வேறு நிறைய ரைடு புது புது ரைடெலாம் வந்திருக்கு. அப்புறம் ட்ராப்டோர் வாட்டர் ஸ்லைட் இருக்குல்லங்க, அதுக்கு போனோங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா 1 செகண்ட் தாங்க, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கீழே வந்துட்டு அது செம த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், பயப்படாதீங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் ரொம்ப டைமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம போய் ஒவ்வொருத்தராக பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும், ஏன்னா குழந்தைங்களாம் வரவும் மாட்டாங்க அப்படி சொல்லி நம்ம மெதுவாக அப்படி போய் பெரியவங்களாம் முதல்ல பண்ணிடலாம். அப்படி போகும்போது சரி உங்ககிட்ட லாக்கர் காமிச்சிடலான்னு பார்த்தா லாக்கர் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துச்சு. சென்சார் டைப்பில் கொடுத்துருந்தாங்க, ஒரு வாட்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து சென்சார் பண்ணால் மட்டும்தான் லாக்கர் ஓப்பன் ஆகும். அதனால் சூப்பராக இருந்துச்சு. எனக்கே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் ஈவினிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஸ்நாக்ஸு டீ காஃபி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பக்கம் நின்று ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கலாம். நைட்டே ஆகிடுச்சிங்க. அப்புறம் அங்கே 2-3 கடைகளாக போட்டிருந்தாங்க. அங்கே பாப்பாங்க வந்து பப்பிள்ஸு ஹேண்ட்பேகு அந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு விளையாண்டுருந்தாங்க. வாங்கினா வரக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு வழியாக கூப்பிட்டு வெளியே வந்து வெளியே ஃபுல்லாக லைட் செட்டிங் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வரும்போது நம்ம பஸ்ஸில் வந்துடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பஸ்லேயே வந்துட்டோம். சரி வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் என்ன மாதிரி சமைக்கணும்ல, அது கடையிலே வாங்கிக்கலாம்னு சொல்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸு க்ரில்லு கோலி சோடா அந்த மாதிரிலாம் வாங்கி நைட் டின்னர் முடிச்சுட்டு எல்லோரும் சீக்கிரமாகவே தூங்க போயிட்டாங்க. இவ்வளோதாங்க நம்மளோட vlog. கண்டிப்பாக நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப தேங்க்யூ. பாய், see you.